அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்தில் உள்ள இந்தியர்கள் பேங்கை நோக்கி குவிந்து வருகிறார்கள். வரலாறு காணாத அளவுக்கு தினாரின் மதிப்பு அதிகரித்துள்ளது. மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து குவைத், சவுதி அரேபியா வரும் பயணிகள் எச்சரிக்கை. மிகப்பெரிய சம்பவம் நடந்துள்ளது. அடுத்து 10,000க்கும் அதிகமான இந்தியர்கள் சிறையில் உள்ளார்கள். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். ஆகஸ்ட் 1ஆம் தேதி இன்று முதல் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யும் இந்திய பொருளுக்கு 25% வரியை அமெரிக்க அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் விதித்துள்ளார். இதனால் இந்தியாவின் ஏற்றுமதியில் பெரிய பாதிப்பு ஏற்படும் என வல்லுநர்கள் எச்சரித்துள்ளார்கள். இதன் எதிரொலியாக ஒரு குவைத் தினார் இந்திய ரூபாயின் மதிப்பு 286 ரூபாய் உயர்ந்துள்ளது. அமெரிக்கா விதித்த ஏற்றுமதிக்கான வரி உயர்வு மற்றும் உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்வும் இந்திய ரூபாயின் மதிப்பு கடுமையான சரிவை சந்திக்க காரணமாக அமைந்துள்ளதாக பொருளாதார வல்லுநர்கள் கவலை தெரிவித்துள்ளார்கள். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி குவைத்தில் உள்ள இந்தியர்கள் பேங்க் மூலமாக தங்கள் வீட்டிற்கு பணம் அனுப்புவது எப்போதும் இல்லாத அளவுக்கு உயர்ந்துள்ளது. குவைத்தில் உள்ள இந்தியர்களுக்கு வேண்டுமானாலும் இந்த தருணம் மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஆனால் இந்தியாவில் விலைவாசி ஏறிட்டு தான் போகுது. டாலருக்கு நிகரான இந்தியாவின் மதிப்பு பார்த்தீங்கன்னா வீழ்ச்சியடைஞ்சிட்டே போனால் என்ன ஆகும்னா, ஒருபோதும் குவைத் மற்றும் பிற நாடுகளில் வேலை செய்யும் நம்ம ஆளுங்க ஊரில் செட்டில் ஆகவே முடியாது. அந்த அளவுக்கு விலைவாசி உயர்ந்து வருகிறது. 15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் டீ வெறும் 2 ரூபா தான். ஆனால் இப்போ ஒரு சிங்கிள் டீ பார்த்தீங்கன்னா 15 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. ஒரு சிங்கிள் டீயில் இவ்வளோ விலைவாசி உயர்வுனா மற்ற பொருட்களின் விலை உயர்வு சொல்லவா வேணும்? அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 5,000 இருந்தால் குடும்பம் நடத்தலாம். ஆனால் இப்போ 30,000 இருந்தும் குடும்பம் நடத்த முடியாத நிலையில் உள்ளார்கள். அப்போ எந்த அளவுக்கு விலைவாசி உயர்ந்துள்ளது பாருங்க. அடுத்த தகவல், குவைத், சவுதி அரேபியா, துபாய், கத்தார், பஹ்ரைன், ஒமன் போன்ற ஜிசிசி நாடுகள் மற்ற பிற வெளிநாடுகளில் உள்ள இந்திய கைதிகளின் எண்ணிக்கை தற்போது 10,574 உயர்ந்துள்ளது. இதில் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸின் சிறையில் மட்டும் 2,773 பேர் உள்ளார்கள். துபாய்க்கு அடுத்தபடியாக சவுதி அரேபியாவில் 2,379 பேரும், நேபாளத்தில் 1,357 பேரும், கத்தாரில் 795 பேரும், மலேசியாவில் 380 பேர், குவைத்தில் 342 பேர் உள்ளார்கள். இப்படி மொத்தமாக உலக நாடுகள் பார்த்தோம்னா 10,574 இந்தியர்கள் சிறையில் உள்ளார்கள். இந்த லிஸ்ட்ல மரண தண்டனைக்காக காத்திருக்கும் இந்தியர்கள் எண்ணிக்கையானது 43 பேர் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து ஒரு மிக முக்கியமான தகவலுங்க. குவைத்திலிருந்து நம்ம ஊருக்கு போகும்போதும் சரி, ஊர்லேருந்து ரிட்டர்ன் குவைத் வரும்போதும் சரி, நமக்கு தேவையான பொருட்கள், குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள், நம்முடைய நண்பர்கள், உறவினர் கொடுக்கும் பொருட்கள் எல்லாம் கொண்டு போவோம். ஆனால் இதில் சில பேர் தங்களுடைய சுய லாபத்திற்காக மாட்டா நமக்கு என்னன்னு குவைத், சவுதி அரேபியா போன்ற அரபு நாடுகள் தடை செய்த பொருட்களை வேண்டுமென்று பார்சலில் மறைத்து வைத்து கொடுத்துட்றாங்க. இப்போ ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா கேரளாவில் நடந்திருக்கு. அரப்பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி கேரள மாநிலம் கண்ணூரை சேர்ந்த ஒருவர் லீவ் முடிந்து மீண்டும் சவுதி அரேபியா செல்லவிருந்த நிலையில் தன்னுடைய பக்கத்து வீட்டு நண்பர் ஒருவர் சவுதி அரேபியாவில் வசிக்கும் தனது உறவினருக்கு ஊர்கா பாட்டிலை கொடுக்குமாறு கொடுத்துள்ளார். ஆனால் ஊர்கா பாட்டில் சரியான முறையில் பேக் செய்யப்படாததால் சந்தேகமடைந்த பயணி பாட்டிலை திறந்து பார்த்தபோது அதில் அரபு நாடுகள் தடை செய்த ஹாஷிஷ் எனும் போதைப் பொருள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது தெரிய வந்துள்ளது. அதன் பிறகு இந்த சம்பவம் தொடர்பாக போலீசுக்கு தகவல் கொடுக்கப்பட்டதை தொடர்ந்து ஊர்கா பாட்டிலை கொடுத்த நபர் உட்பட 3 பேரை காவல்துறை கைது செய்து விசாரித்து வருகிறது. முன்னெச்சரிக்கையாக ஊர்கா பாட்டிலை திறந்து பார்த்ததால் சவுதி அரேபியா செல்லவிருந்தவர் தப்பித்தார். அப்படி செக் பண்ணாமல் இருந்தால், ஏர்போர்ட்டில் மாட்டியிருந்தால் என்ன ஆயிருக்கும்? வாழ்க்கை ஃபுல்லாக ஜெயிலில் தான் இருக்கணும். அதனால் உங்களுக்கு தெரிந்தவர்கள் ஏதாவது பார்சல் கொடுத்தால் செக் பண்ணிவிட்டு பொருளை வாங்குங்க. அப்படி இல்லை என்றால் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறது நீங்கள் தான். நாம் ஏற்கனவே சொன்னது போல் தூக்க மாத்திரைகள், சமையலுக்கு பயன்படுத்தும் கசகசா, தாயத்து, மந்திரித்த தகடுகள் இவையெல்லாம் குவைத், சவுதி அரேபியா போன்ற அரபு நாடுகள் தடை செய்த பொருட்களாகும். அரபு நாடுகளுக்கு வரும்போது தடை செய்யப்பட்ட பொருட்கள் ஏதாவது உள்ளதா என்பதை செக் பண்ணிவிட்டு கொண்டு வாங்க. அதுபோல் மிக முக்கியமான இந்த தகவலை லாசியம் கட்டாயமாக உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. அடுத்து வாங்க ஃப்ளைட் அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல் பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 20,500 ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 27 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 21,500 ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 33 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 25,800 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 44 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 18,500 ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 26 குவைத் தினாருக்கு ஜிஸ்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். பெங்களூர் டு குவைத் 19,500 ரூபாய்க்கு எத்திஹாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு பெங்களூர் 28 குவைத் தினாருக்கு ஆகாஷா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 99 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 30 குவைத் தினாருக்கு ஜிஸ்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 286 ரூபாய் உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு $986 ரூபாய் 48 பைசாவாக உள்ளது. அடுத்து வாங்க குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 32 தினார் 704 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 29 தினார் $990 பில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு
மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.